என்ன மக்களே, ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா விரைவிலே ஆரம்பிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரோமோஸும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வரப்போகுது. 9த் சீசன் மாரி இல்லாம இந்த 10த் சீசன் கண்டிப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருக்க போறாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய மாற்றங்கள் பண்ண போறாங்க. ஹோஸ்ட் எதுவும் மாத்த போறாங்களா? அப்படின்ற டாக்ஸுமே இருக்கு. கண்டஸ்டன்ட்லாம் எப்படி வரப்போறாங்க? என்ன மாரி இருக்க போகுது? அப்படின்றத பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணனால இந்த வீடியோ நிறைய பேர் ஷேரே ஆக மாட்டேங்குது. அடுத்தடுத்து பிக் பாஸை பற்றி நிறைய அப்டேட் வந்து நான் கொண்டு வர போகிறேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். சீசன் 10 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, அவங்க எதிர்பார்த்ததை மீறி வேற ஒரு இதை போயிடுச்சு. நெகட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு மாதிரி ஹைப்பில் தூக்கிட்டு போயிடுச்சு. எதிர்பாராமல் அந்த ரெட் கார்டு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து 9th சீசன் எண்டு வரைக்கும் அந்தளவு சுத்தமாக ஹைப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாக இருக்கவங்களையே உள்ளே கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், திவாகரனால இப்போ ஒரு பிரச்சனைகள்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது எதனால் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன தெரியுமா, இந்த மாதிரிலாம் உள்ளே போகும்போது இன்னும் ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து எதிர்பார்த்தாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக திவாகர் அவர்களுக்கு தான் ரெட் கார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் தான் டைட்டில்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் பணப்பெட்டியை தூக்குறாரு. அவருக்கு டைட்டில் இல்லாமல் வந்து திவ்யாவுக்கு வந்து போகுது. அந்த டாப் 5 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எதிர்பார்த்ததோட வேறு மாதிரி ஒன்று தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால போன சீசன் வந்து அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த சீசனை வந்து ப்ராப்பராக சூப்பராக வேறு லெவலில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோலேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திடுவாங்க அப்படின்ற தகவல் தான் வருது. ஆல்மோஸ்ட் வந்து போன சீசன் முடிஞ்சதுலேருந்தே வந்து நிறைய கண்டஸ்டண்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய கண்டஸ்டண்ட்டை பேசி வச்சுருக்காங்க. இப்போ சர்ச்சைக்குள்ளேயே கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களே இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து சூப்பராக நிறைய பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அவங்க எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால மோஸ்ட் லைக்லி இந்த டைம் வந்து நான் போன டைம் முடியும் போதே சொல்லியிருந்தேன், ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 3வது சீசனும் ஃபஸ்ட்டு சீசனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதனால கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க. அது சூப்பராகவே ஹிட் ஆச்சு ஜூன் மாதம். அதே சென்டிமெண்ட்டோட இந்த டைமும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் ஜூன் மாதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் 30 ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோக்கள்லேருந்து எல்லாமே விட்டு நிறைய அப்டேட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டே வந்திருக்கும். மோஸ்ட் லைக்லி வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் ப்ரியராக முன்னாடியே தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரியுமே போகுது. ஏன்னா குக் வித் கோமாளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராகவே போயிட்டுருக்கு. அது வந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போன சீசன் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த சீசன் வந்து குரேஷி வந்து இல்லாதனால இப்போ குரேஷி வந்தோன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. அதே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்களான்னு கூட தெரியவே இல்லை. ஒரு அந்தளவு குக் வித் கோமாளி ஹைப் இல்லாத மாதிரி இருக்குது. குக் வித் கோமாளி முடிஞ்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட் லைக்லி வந்து 1 and 2 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த தடவை ப்ரோமோவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க கமலஹாசன் வருவார், விஜய் சேதுபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஆட் ஏதோ பார்த்தேன், அனகொண்டா முழுங்குதி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் போன வருஷமே ஒரு ரிவீல் பண்ணிட்டு ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டு தான் போனாங்க. ஏன்னா 8th சீசன் முடியும் போது நவரசங்கள் கலந்த 9th சீசன் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நவரசம் அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் 10th சீசன்லேயே வந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் சீசன் வந்து இன்னும் 10 மாதம் கழிச்சு உங்களை பார்க்கணும் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. 6 மாதம் கழிச்சு பார்க்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தலைவன் தான் வந்து தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன சீசன் வந்து ஓரளவு அவர் இதாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன வளவலன்னு பேசி கொஞ்சம் ஓட்டி இது பண்ணிகிட்டு இருந்தாப்புல, அதெல்லாம் இந்த தடவை வந்து அப்படியே தவிர்த்து வச்சுட்டு, ஏன்னா 2 சீசனாக அவர் ஹோஸ்ட் பண்ணிட்டாரு. நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கற்றுக்கிட்டார். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு சூப்பராக பண்ணார், அப்படியே மேலெல்லாம் தூவி நல்லா பண்ணார் அப்படின்னா நல்லாவே இருக்கும். கேட்க வேண்டிய இடத்துல வந்து நல்லாவே கேட்டிருந்தான். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நோஸ் கட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும். போன சீசன் முந்தின சீசன் ராணா வந்து பார்த்திங்கன்னா நோஸ் கட் பண்ணுவார். போன சீசன் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவருக்கு நிறைய பேர் ஏன்டா அப்படிலாம் நீங்கள் பேசுகிற அமித்னு எனக்கு
இருந்தாலும் அப்படி பேசுகிற, உட்காருங்க நான் பேசுகிறதா அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து இவரும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு பண்ணார் அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th சீசன் வந்து ஷோர் ஷார்ட்டாக வந்து பிளாக் பஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு மெயின் தூண் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டை தயவு செஞ்சு போன சீசன் மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தகவலுமே வருது. அது மாதிரி இல்லாமல் தயவு செஞ்சு நீங்கள் முன்னாடி ஒரு பேட்டர்ன் பண்ணுவீங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே போட்டு வந்து ஒன்று பண்ணுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் தயவு செஞ்சு இந்த டைம் வந்து ஒரு வேறு மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த சீசன் வந்து ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், பிக் பாஸ் சீசன் 10க்காக எந்தளவு வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கும் நிறைய ரூமர்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த கண்டஸ்டன்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.